தற்குறி கட்சி என்று சொல்லப்படக்கூடிய தாவேகா, அந்த கட்சியை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவைதான். அப்போது எம்ஜிஆர் இருந்தார், இப்போது விஜய் இருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்துட்டு, இன்னைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கோமாளித்தனங்களையுமே அன்றைக்கு எம்ஜிஆரும் செய்து இருக்கிறார். என்ன, அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது என்பதனால புரட்சி தலைவர் தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லாமே இருக்குங்கிறதுனால உடனுக்குடன் விஜய் கையும் களவுமாக மாட்டிக்கொள்கிறார். சரி, எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததையெல்லாம் நாம எப்படி அறிய முடியும்? நாமெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பிறக்கவே இல்லையா, அவர் ஆட்சியை பிடிக்கும் போது பிறக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்துல ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரி நூல்கள் இருந்தன, பத்திரிகைகளில் தொடர்கள் எழுதப்பட்டன. கண்ணதாசன் அதுபோல எம்ஜிஆர் புதியதாக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த போது எம்ஜிஆரை பற்றி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மிக சிறிய நூல், 32 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நூலுடைய பெயர் எம்ஜிஆர் உள்ளும் புறமும். அந்த நூல் வெளியாகி கொஞ்ச நாட்களிலேயே ஒட்டுமொத்த பிரதிகளும் அதிமுகவினரால் கைப்பற்றப்பட்டு, அதற்கு பிறகு அது பிரிண்டிங்லேயே வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட இணையத்தில் சில பேர் இப்போ பிடிஎஃப் ஏற்றி இருக்கிறதுனால அந்த நூலை நாம் படிக்க முடிகிறது. அந்த நூலை படிப்பதன் மூலமாக எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான எதேச்சையான ஒற்றுமைகள் நமக்கு தெரிய வருகிறது. இவருக்கு ஜனநாயகன் படம், கருப்பு பண பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறது என்றால், எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் உலம் சுற்றும் வாலிபன், அந்நிய செலாவணி மோசடி, அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதை பற்றி தான் கண்ணதாசன் மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார்.